நீங்கள் வந்து உங்களுடைய ஆசையை சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சிஎம் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு உங்களை 90வது பிறந்தநாள் விழாவில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து உங்களை பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த தருணம் எப்படி இருக்குது? இதை விட ஒரு சந்தோஷமான நேரம் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. அவ்வளோ சந்தோஷமான நேரம், அவ்வளோ பெருமையான ஒரு நேரம். நான் ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன எப்படியாவது சிஎம்மை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தாரு பாருங்க. இதை விட ஒரு பெருமை ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. அந்த பெருமை எனக்கு கிடச்சிருக்கு. அது கடவுளுடைய அனுகிரகம். அதை நான் பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். பல படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ஒரு சிறந்த நடிகையாக இருந்துருக்கீங்க. ஏன் முதலமைச்சரை சந்திக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு? இது ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்படக்கூடிய வாழ்க்கை இது எண்ணம். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து கலைஞருடைய காலத்திலேருந்து நடிப்பில் இருக்கேன். அவருடைய டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன், பார்த்து நடிச்சிருக்கேன். அன்னையிலேருந்து நான் வந்து இவர் இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மை சின்ன வயசில் பார்த்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கல. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருந்தது. அது இன்றைக்கும் அந்த ஏக்கம் எனக்கு தீர்ந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஎம் சார் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட நீண்ட நேரமாக பேசிட்டு இருந்தார், அதை பற்றி சொல்ல முடியும்? அதை விட என் சந்தோஷம் என்ன இருக்குது? என்ன பேசினார், என்ன செஞ்சாருன்னு எனக்கு புரியல. ஆனாலும் அவர் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் பேசுனதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பேசினாருன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. நான் அப்படி லயிச்சு போய் பார்த்துங்க. நான் ஒன்றும் சொல்லலை, நான் அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஒன்றுமே சொல்லலை. நான் உன்னை பார்க்கணையா, பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன்யா அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தேன், பைத்தியம் மாதிரி. இப்போவும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்க்கணுன்னு நினச்சோம், பார்த்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசில் இருக்குது. நோ, இல்லை, அவர் எந்த உதவி வேணுமான்னு கேட்கல, நானும் எனக்கு எந்த உதவி வேணும்னு சொல்லலை. நான் அதை எதிர்பார்க்கல. நான் அவரை பார்க்கணுன்னு மாத்திரம்தான் நினச்சேன், பார்த்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது எனக்கு பெரிய விஷயம், அதோடு போச்சு. நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தது பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.